Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 4 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கிறாங்களா? கடன் வாங்கிட்டாங்க அதிக அளவு. குறிப்பாக இதுல சொல்லக்கூடிய அந்த கணக்குப்படி பார்க்குறப்போ 2011லேருந்து 2021 வாங்கின அந்த 10 ஆண்டுகளினுடைய கடனை விட 4 ஆண்டுகளில் அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இது இப்படி கடன் வாங்கின விஷயத்தை பற்றி இப்போ எல்லாரும் சொன்னாங்க. நிறைய தகவல்கள் ஒரு கோணத்தில் இருந்தாலும் கூட ரொம்ப உபயோகமான ஒரு தகவல் அவங்க பார்வை. இது இந்த கடன் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை இப்போ வில்சன் சார் பேசுகிறப்ப கூட சொன்னார். என்னென்னா உரிய நிதியை ஒரு இதுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா ஒன்றியத்திலேருந்து வரக்கூடிய பணம் வந்து குறைவாக இருக்குது. இப்போ சார் கூட சொன்னாங்க அந்த மாதிரி இதுன்னு. அது உண்மை தான். அது இப்போ என்னென்னா சிஏஜியே சொல்லியிருக்குது வந்து ஒரு ஏற்கனவே 2022-23 தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. எப்படின்னா ஊபி குஜராத்லாம் பார்த்திங்கன்னா இந்த உபரி வருமானம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து உபரி வருமானம் இல்லை அப்படின்ட்டு. இதில் என்னன்னு பார்த்தா உபரி வருமானம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பாஜக ஆளக்கூடிய குறிப்பாக வட மாநிலங்களாக இருக்குது. மற்றது வந்து தென் மாநிலங்களாக தமிழ்நாடு உட்பட கேரளா எல்லாம் தென் மாநிலங்களாக இருக்குது. இதனால் உரிய திட்டங்களுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னுங்கிறது தான் வந்து திமுக சார்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நம்ம பிரித்து பார்க்கணும். அதாவது ஒன்றிய அரசு நம்ம செலுத்துகிற ஜிஎஸ்டிக்கான அந்த பங்கை தரலை, திட்டங்களுக்கான பங்கை தரலை. உதாரணமாக தென்னிந்திய ரயில்வே நிறையா வருமானம் தருது, ஆனால் வட இந்திய ரயில்வேகளுக்கு ஒதுக்குறாங்க. இதெல்லாம் உண்மை. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மாநில பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுறீங்கல்ல, அதில் மக்களுக்கான விஷயங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ் ஒதுக்குனீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் மத்திய பட்ஜெட்டை சொல்கிறீங்க, மாநிலத்தில். இது நான் சொல்கிறது வந்து பண அமௌண்ட்டே நான் சொல்லலை, விகிதாச்சாரம். அதுதான் வந்து சிஏஜி சொன்னதோடைய ஒரு உட்பொருள். அதுதான் நம்ம பல பேர் அந்த வேறு விதமாக அதை பார்த்துட்டு அந்த நிதி மட்டுமே பார்க்குறோம். மக்களுக்கான விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிதி இதான் அந்த இது இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக பார்க்க போகிறேன். இப்போ வந்து இந்திய அளவில் ஒரு மாநிலம் வந்து கல்வி, சுகாதாரம் இந்த மாதிரியான விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு கொள்கை முடிவே இருக்குது. 2017-16 அது வந்தது. அதாவது பள்ளி, உயர்கல்வி இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து மாநில அரசு பட்ஜெட்டில் எந்த அமௌண்ட்டுன்னு கிடையாது. நீங்கள் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு போடுங்க பட்ஜெட்டு, இல்லை 1000 ரூபாய்க்கு போடுங்க, இல்லை 50 லட்சம் கோடிக்கு அது மேட்ரு இல்லை. எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் 15% ஒதுக்கணும். ஆனால் இந்த திமுக அரசு வந்து 13 தான் ஒதுக்கியிருக்கு. நான் அந்த நிர்வாகத்துக்கும் வர்றேன். இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா அது இந்த அமௌண்ட்டை விட்டுருங்க. ஒரு பட்ஜெட்டில் எத்தனை பெர்சன்டேஜுங்கிறது ஆக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறைவு, 2% குறைவு. அதே மாதிரி இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா நம்மளோட பின்தங்கிய பீகார் வந்து 21.4% ஒதுக்கியிருக்கு கல்விக்கு மட்டும். ஆமாம், அது ஒரு உபரி தகவல். அப்புறம் வேளாண்மைக்கு வந்து என்ன எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்னா 6.3% ஒதுக்கணும். ஆனால் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 6.1 இதான் ஒதுக்கியிருக்கிறான். இப்படி எது வந்து நமக்கு அவசியமோ இல்லை, இன்னும் சொல்ல போனால் என்னென்னா மற்ற மாநிலத்தை விட ஒட்டுருங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக ஆட்சியினுடைய கடைசி காலம் 2020-21 அப்போ வந்த ஒரு வருட அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு பள்ளி கல்விக்கு வந்து 1.65% ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இந்த 2024-25 ஒதுக்கப்பட்டது 1.39%. ஆக அதை விட இது குறைவு. இல்லை, எனக்கு நான் ஒரு எளிமையான கேள்வி. ரொம்ப நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப சாதாரணமானவங்க. இப்போது ஒரு நிதியை லேப்டாப்னு வச்சுக்கோங்களேன், மாணவிகளுக்கு லேப்டாப்பு ஒரு அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் இந்த லேப்டாப் மாணவிகளுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த பணம் எப்போ ரிட்டர்ன் வரும்னா அவங்க வேலை செய்யும்போது தானே அது வரும். ஏறக்குறைய 1ஆம் ஆண்டு லேப்டாப்புக்கு பணம் கொடுக்குது அரசாங்கம் அப்படின்னா 3ஆம் ஆண்டு முடிஞ்சு 4வது ஆண்டு அவங்க ஒரு தொழிலுக்கு போயிட்டு சம்பாதிக்கும் போது தான் வரும். ஆனால் அதே தொகையை மாணவிகளுக்கு மாதம் கொடுக்கறது மூலமாக ஒரு பணப்புழக்கத்தை அரசாங்கம் உருவாக்குது இல்லையா, கட்டமைக்குது இல்லையா? அதுவும் ஒரு வகையில் நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கான நடவடிக்கை தானே. அது பலன் தராதா? இப்போ ரெண்டுமே நல்ல விஷயங்கள் தான். அதாவது அது எதுக்கு தர்றோங்கிறது நான் அதுக்கு ஒரு நிமிஷத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதே போல் சுகாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2020-21 0.76%. ஆனால் இப்போ போன வருஷம் திமுக ஆட்சியில் 0.64%. ஆக அவசியமான நிதியை ஒதுக்காததும்
அவங்களுடைய ஒரு இதுதான் ஒரு அங்கதான் கேள்வி, எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அது முக்கியமான விஷயம். இப்போ இந்த அரசு கொண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வந்து மிக மிக அவசியம். ஏன்னா வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் வந்து ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் கிடைச்சுன்னா உயர்கல்விக்கு போகிறது இருக்குல்ல, அது மனித வளத்தை வந்து சிறப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அது சிறப்பான ஒரு திட்டம். இந்த நேரத்தில் வந்து என்னன்னா இந்த மகளிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட அனைத்து மகளிருக்கு அப்படி தான் வந்துருச்சு. இப்போ அறிவிப்பெல்லாம் வந்துருச்சு, ஏற்கனவே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களோட குடும்ப பொருளாதார சூழல் என்ன அப்படிங்கிறத வருமானம் அதிகம் உள்ள பல பேரும் வாங்கியிருக்கிறாங்க. யதார்த்த உண்மை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நான் அதை ஆரம்பத்திலேருந்து அதை நான் வந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் ஏன் அப்படின்னா இதில் இந்த 2025-26 மட்டும் 13,807 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதை அரசுக்கு திரும்ப வருமானம் வரக்கூடியது. உதாரணம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கோடி பேருக்கு நீங்கள் வந்து 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு 10,000 பேருக்கு நல்ல நிதியை கொடுத்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்பயிற்சி கொடுத்து வந்தீங்கன்னா அரசுக்கு இது. நீங்கள் ஒரு பெரியார் சொன்னார் ஒரு தடவை, என்னன்னா இந்த கீழ்வெண்மணி இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, இந்த விவசாயிகள் போராடுறாங்க கூலியை உயர்த்தி கொடுன்னு, நீ 2 அணா உயர்த்தி கேட்டு அவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, 4 அணா விலைவாசி ஏற்றிடுவான், விலைவாசியை குறைன்னு சொல்லுனார். அவர் சொன்னதில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பணத்தை எடுத்து எடுத்து விடுறது இருக்குல்ல, அது மிக ஆபத்து. அது பணவீக்கம் வந்துடும். இப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு நாடு பேர் இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை, அங்கெல்லாம் என்ன அப்படின்னா நைட்டு குளிர்றப்ப பண நோட்டை போட்டு எரிப்பாங்களாம். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து 1 பைசா அப்படிங்கிறது பழக்கத்தில் இல்லை, மினிமம் வந்து 1 ரூபாய். இங்கே 1 பைசாவுக்கு அங்கே 1 கட்டு நோட்டு கொடுப்பானா. அப்போ எவ்வளோ மூட்டையில் அள்ளிட்டு போய் தான் நீங்கள் கைப்பிடி அரிசி வாங்கிட்டு எல்லாம் அவன் நாட்டுடைய உணவு வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த 1000 ரூபா கொடுக்குறது 2000 கொடுக்குறதுங்கிறது எல்லாருக்கும் கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அது பொருளாதார சீரியல்வை ஏற்படுத்தும். இப்போ ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சில பணங்கள் கொடுக்கறது, சில இது வந்து அரசு ரீதியான சலுகைகளை கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனை உள்நாட்டு பொருளை வாங்காத அமெரிக்க பொருளை வாழுன்னு சொல்கிறாங்க, ஒரு புத்தகத்தில் படிச்சது. என்ன காரணம், அந்த 2 பேர் நாட்டுக்கான ஏற்றுமதி இருக்கும்போதுன்னா அது நிலைமை வேற. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதை மறுபடியும் சொல்கிறேன், மாணவர் அனுமதியோட இது இதில் பணத்தை கொடுக்கறதே தவறுன்றாரு. இல்லை அப்படி சொல்லல, எதுக்கு கொடுக்குறோங்கிறது சொல்கிறேன். மாணவர்களுக்கு கொடுக்கலாம், மகளிருக்கு கொடுக்கறது, மாணவர்களுக்கு கொடுக்கறது மட்டும் எப்படி நன்மை? நிச்சயமா என்னன்னா அதில் ஆளு பார்த்து அவங்களுடைய ஒரு ஏழை அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அதில் கொடுக்குறாங்க. அது என்னங்கன்னா அந்த பெண்களுக்கு, பெண் மாணவிகளுக்கு அப்போ அந்த கல்வி தடைபடுவது வந்து குறையுது. அது அவசியம். இந்த 1000 ரூபா கொடுக்கறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். யாருக்காவது பென்ஷன் கொடுக்காம இருந்தால் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? பென்ஷன் கொடுக்குறோம், ஒரு குடும்பத்தில் முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், அதெல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு கொடுக்குறது 1000 ரூபா கொடுத்தா அவங்களுடைய குடும்ப வரவு செலவில் இப்போ 343 ரூபா இந்த கேஸை மோடி அரசு 1000 வரையும் கொண்டு போய் இப்போ 900 கொண்டு வந்திருக்கு. தெரியும் எங்கேருந்து அவங்க கட்டுவாங்க அந்த காசை? யோசிச்சு பாருங்க. இந்த 1000 ரூபாயும் கொடுக்கறதுனால தான் அவங்க இன்னைக்கு நிம்மதியாக ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்றாங்க. இவருக்கு இப்போ சோமுக்கு 1000 ரூபாய் தேவைப்படாமல் இருக்கலாம், சோமுக்கு 1000 ரூபாய் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பதில் 500 கொடுத்தாலும் சந்தோஷங்கிறாரு. இன்னைக்கு எத்தனை கோடி, எனக்கு புரிஞ்சிச்சு, 1 லட்சம் கோடி அதுக்கே கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கு உயர்ந்திருக்குது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குது, ஏதாவது ஒரு தேவையை அவங்க பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கு இல்லையா அந்த அரசு? நம்ம 2 விஷயம் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஒன்று, இந்த விலையேற்றத்தை கண்டித்து போராட்டம் நடத்தும், நிச்சயமா நடத்தும். அது ஒன்றிய அரசு உயர்த்தினா, மாநில அரசு உயர்த்தினா அது தப்பு. மறைமுகமா ஆதரிக்கிறாங்க, உயர்த்துங்க நாங்க காசு கொடுத்துக்கிறோம்ன்றாங்க. இல்ல, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு செலவு அப்படிங்கிறத நம்முடைய உழைப்பின் மூலமாக அதை ஈட்டணும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு நல்லது. ஒரு பணம் கொடுக்கறது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு கட்டணம் இல்லாத 1000 கொடுக்கறதுனால சொல்லிக்கிறேன் பெட்ரோல் சரி பண்ணிக்கிறாங்க, கேஸ் சரி பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னேன் சார். ஜிஎஸ்டி பல மடங்கு இன்னைக்கு தான் குறைச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி பல மடங்கு ஏத்துனாங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பிட போகும்போது ஜிஎஸ்டி கட்டனாங்க. அரசியல் ரீதியா பேசுறோம், அப்படி இருக்கும்போது நம்ம அரசியல் ரீதியா பேசுறோம், அது உண்மை. ஆனா சோமு அவர் சொல்றது வந்து அது யதார்த்த உண்மை. அவர் பொருளாதார நிபுணர் மாதிரி சொல்றதுன்னா அது உண்மையா. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்குன்னா தேவைப்படுறவர்கள்கிட்ட தான் பணமோ பொருளோ இல்லை சலுகையோ போய் சேரணும். மற்றவங்க கையில் போய் சேரும்போது அது growth கிடையாது, அது வீக்கம்.
அது இன்ஃப்ளேஷன் தான் உண்டு பண்ணும். இன்னைக்கு அதுதான் அந்த down. பணம் அப்படின்னு வேணும்னு சொல்றாரு. கேட்டு போராடிட்டு இல்ல, இல்ல, இருக்காங்க அவரு- மகளிர். இல்ல, இல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. இல்ல, இன்னொரு பார்வை சொல்றேன். இப்ப 2,20,00,000 ரேஷன் கார்டு, 2,20,00,000 ரேஷன் கார்டுக்கு தான் திமுக அரசாங்கம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. முதல்ல 28 மாசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. அடுத்தது என்ன சொன்னாங்க, தகுதியின் அடிப்படையில் அப்படி சொல்லி 300 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா அவங்களுக்கு கிடையாது. 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம், மொத்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம், உங்க பிள்ளை பொண்ணு அப்பா தம்பி அம்மா அப்பா மனைவி கணவன் அத்தனை பேருடைய ஆண்டு வருமானமே 2.5 லட்சம் தான் இருக்கணும். இது இருந்தால்தான். அதே மாதிரி சொந்த வீடு இருக்கக்கூடாது, அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. இத்தனை கண்டிஷன் போட்டு அவ்வளவு கண்டிஷனும் இல்லாம அப்போ ஏழ்மை நிலையில 1,06,00,000 குடும்பத்தாரர்கள் இருக்கிறாங்களா? திராவிட ஆட்சி புதுசா வந்துட்டாங்களா? இப்ப இதானே அண்ணாதிமுக இப்ப நீங்க சொல்றது ஆட்சியில இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்றது அண்ணாதிமுக ஆட்சியில சார் ஜெயலலிதா ஆட்சியில உயிரோட இல்ல இப்ப நீங்க இருந்தவங்க அரசியல் ரீதியா எடப்பாடி பேசுறீங்க. பழனிசாமி இப்ப ஆட்சியில நீங்க உயிரோட இருந்தவங்க இல்ல இப்ப நீங்க புதுசா சோனியா ஒரு கோடி காந்தி பேர் ஆட்சியில எப்படி இருந்தாங்க? சோனியா இந்திரா காந்தி புதுசா ஆட்சியில எப்படி இருந்தாங்க? ஒரு கோடி மொத்தம் பேர் நாடே வந்து பிச்சைக்காரங்களா தான் இருந்துச்சா? அப்படி நான் என்ன சொல்றேன்னா பேசலாம். அரசியல் ரீதியா பேசலாம். ஒரு சோனியா சின்ன சைடுல ஐயா நான் சொல்றேன் நீங்க தான் பேசுறீங்க. அப்படியே நீங்க தான் பேசுறீங்க. இல்ல இல்ல நீங்க தான் பேசுறீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்க சார் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சொன்ன பொய் 2,20,00,000 பேருக்கு கொடுப்பேன். 1 கோடி பேருக்கு தான் கொடுப்பேன். அதே ஏமாற்று வேலை. நன்றி.